Y2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய போன வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டையை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதில் இலுமினாட்டி குடும்பம் எப்படி ஆட்சி செய்கிறாங்க, இந்த சண்டையில் எவ்வளோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன். இன்னும் பல மர்மங்கள் இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த மர்மங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். சரிங்க, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்தது இல்லையா? இப்போ அந்த சண்டையோட நிலவரம் என்ன? எந்த நியூஸ் சேனல்லையும் நீங்கள் அதை பற்றி நியூஸை கேட்கவே முடியாது. எந்த செய்தித்தாள்லையும் அதை பற்றி நியூஸை நீங்கள் பார்க்கவே முடியல. ஏன்? ஈரான் இஸ்ரேலை தாக்குதல் பண்ணுச்சு. இஸ்ரேல் எந்த நேரம் வேணாலும் ஈரானை தாக்குதல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இந்த மாதம் 22ஆம் ஈரானுடைய அதிபர் பாகிஸ்தான் போயிருக்காரு. பாகிஸ்தான் கூட 8 அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காரு. சுமார் $10 பில்லியன் அந்த அக்ரிமெண்ட்டோடைய மதிப்பு. ஏன்? இங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு. எப்போ வேணாலும் இஸ்ரேல் நம்மளை தாக்கலாம். ஆனால் ஈரானுடைய அதிபர் பாகிஸ்தான் போகிறார். இந்த அக்ரிமெண்ட் சம்மந்தமாக அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, பாகிஸ்தான் ஈரான் கூட ஒரு அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறீங்க, ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க. என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என் பழைய வீடியோவில் கூட நான் சொன்னேன். அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்தது. இந்த உக்ரைன் ஒரு யூத நாடு. அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் சண்டை நடந்தது. இஸ்ரேல் ஒரு யூத நாடு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்தது. இஸ்ரேல் யூத நாடு. ஸோ உக்ரைன், இஸ்ரேல் இது ரெண்டுமே யூத நாடு. ஆனால் இந்த யூத நாடு மேலே காசா, ரஷ்யா, ஈரான் இவங்க எல்லாருமே தாக்குதலை நடத்துகிறாங்க. ஏன்? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தாக்குதல் நடக்கும்போது பெட்ரோல் விலை ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பாரத பிரதமர் மோடி என்ன பண்ணார்? ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்கினார், அதுவும் ருப்பீஸில் கொடுத்து. உடனே இதை பொறுக்காத இலுமினாட்டி குடும்பம் என்ன பண்ணாங்க? அமெரிக்காவை ட்ரிகர் பண்ணி பிபிசி மூலயமா மோடி மேலே குஜராத் சம்பவம் சம்பந்தமான விஷயங்களை பரப்புறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டாங்க இல்லைங்களா? பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இப்போது காசாக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கும்போது என்ன சொன்னாங்க? திரும்பி பெட்ரோல் விலை ஏறும், தங்கம் விலை ஏறும் அப்படின்னாங்க. கணிசமாக இது ரெண்டுமே நடந்தது. இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கும்போதும் என்ன சொல்கிறாங்க? தங்கம் விலை அதனால தான் ஏறுதுன்றாங்க. அதனால தான் ஏறலை. இந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ சண்டையோட நிலவரம் என்ன ஆச்சுன்னே தெரில. ஆனால் தங்கம் விலை குறையுதா? குறையல. பெட்ரோல் விலை குறையல. பெட்ரோலுடைய விலையை சர்வதேச சந்தை தான் நிர்ணயம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தங்கத்தோட விலையை சர்வதேச சந்தை தான் நிர்ணயம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சர்வதேச சந்தையில் பெட்ரோல் விலை குறையும் போது இங்கே குறைய மாட்டுது. சர்வதேச விலையில் தங்கத்துடைய விலை குறையும் போது இங்கே குறைய மாட்டுது. ஏன்? அப்போது சர்வதேச சந்தை தான் உண்மையாலுமே தங்கத்துடைய விலையை நிர்ணயம் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 13 குடும்பங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது. 13 இலுமினாட்டி குடும்பம் தான் இது அத்தனையும் நிர்ணயம் பண்ணுது. எப்படின்னா, சர்வதேச அளவில் ஒரு கண் துடைப்புக்காக இவங்க ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு பெட்ரோல் விலையை ஏற்றுவாங்க, இறக்குவாங்க, தங்கத்தை விலையை ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. ஆனால் அந்தந்த நாட்டில் இவங்க உள்ளே பூந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தங்கத்தோடைய விலையை திரும்பி ஏற்றுவாங்க, பெட்ரோல் விலையை திரும்பி ஏற்றுவாங்க. இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்திய அரசாங்கம் சுங்க வரியை கம்மி பண்ணால் மட்டும்தான் இங்கே பெட்ரோல் விலை கம்மியாகும். சுங்க வரியை கம்மி பண்ணால் மட்டும்தான் இங்கே தங்கத்தோட விலையை கம்மி பண்ண முடியும். புரியுதுங்களா? ஏன் அந்த அரசாங்கம் பண்ண மாட்டுது? ஏன்னா அரசாங்கம் கையில் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி வியாபாரிகள் கையில் தான் இருக்குது. அந்த வியாபாரிகள் யாருன்னா கண்டிப்பாக 13 குடும்பத்தை சேர்ந்த இலுமினாட்டிகள் தான். ஆமாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போது நம்ம ஊரில் உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த லைஃப் பாய் சோப்புன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். பல வருஷமாக நம்ம கேட்டிருப்போம், ஆரோக்கிய வாழ்வினை காப்பது லைஃபாய்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இது முதல்ல யார் கையில் இருந்தது? இந்துஸ்தான் லீவர் அப்படின்ற ஒரு நிறுவனம் கையில் இருந்தது. இப்போ அந்த இந்துஸ்தான் லீவருடைய கம்பெனியுடைய பேர் என்ன? இந்துஸ்தான் யூனிலீவர். இது ஒரு பிரிட்டிஷ் நிறுவன கையில் போயிடுச்சுங்களா? அடுத்த கட்டமாக நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சீரம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் கொரோனா காலகட்டத்தில் நமக்கு கோவிஷீல்டு வேக்சினாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த கம்பெனி தனியாக இயங்கலை. ஆஸ்ட்ராஜெனிகா அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியோடைய பார்ட்னர்ஷிப்பில் தான் இயங்குறாங்க. இப்போது
சீரம் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த முதலாளிகள் லண்டனில் 1446 கோடி ரூபாயில் மிகப்பெரிய அரண்மனையை வாங்கியிருக்காங்க. இது யாருடைய பணம்? சிந்திச்சு பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த 13 குடும்பம் அவங்களுடைய கட்டுப்பாட்டை நிலைநாட்டிட்டு தான் இருக்காங்க. சரி, இது இந்தியாவில் மட்டுமா? இல்லை, உலகத்துலேயும் இருக்குது. எப்படி அப்படின்னா, உலக அளவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறம் அமேசான், கூகுள், இது எல்லாத்துலேயுமே பிளாக் ராக் அண்ட் வேன்கார்ட் அப்படிங்கிற கம்பெனி தான் அதிக அளவில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே யூத குடும்பத்தோட சம்பந்தம் உள்ளவர்கள் தான். புரியுதுங்களா? அதாவது அமெரிக்கா தான் எல்லாத்தையும் பண்ணுது, அமெரிக்கா தான் எல்லா சண்டையிலையும் பஞ்சாயத்து பண்ணுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்கா பண்ணலை, அமெரிக்காவையும் ஆட்டி படைக்கிற அந்த இலுமினாட்டி குடும்பம் தான் பண்ணுறாங்க. சிம்பிளுங்க. ரோத்சைல்டு குடும்பம் பேங்கை கட்டுப்படுத்துது, ராக்ஃபெல்லர் குடும்பம் ஆயில் எண்ணெய் வரத்தை கட்டுப்படுத்துது, புரியுதுங்க. லீ குடும்பம் தங்கத்தை கட்டுப்படுத்துது, புரியுதுங்களா. பாக்கி இருக்கிற துறைகள் என்னென்ன? மெடிசனு, அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு, போடுற துணி, இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு குடும்பம் பிரித்து கட்டுப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயம்தான் இது. நம்ம தங்கம் விலை ஏறுதேன்னு இங்கே பதறோம். கேட்டால் இங்கே இருக்கிறவங்களும் சாதாரணமாக சொல்லிடுறாங்க, சார் அங்கே சண்டை நடக்குது சார், சர்வதேச அளவில் அதை விலை நிர்ணயம் பண்ணுறாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த தங்கம் இங்கே நம்ம வாங்குகிறோம், செய்கூலி சேதாரம்னு ஒன்று போடுறாங்க இல்லையா? செய்கூலின்றது என்ன? அதை செய்யறதுக்கு நம்ம கூலி தரணுமா? சரி, ஓகே. சேதாரம் செய்யும்போது அதுலேருந்து தங்கம் சிதறும் தூள்களாக, அந்த தூள்களுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா? சரி, அந்த தூளை பொறுக்கி நம்மக்கிட்ட கொடுக்க சொல்லுங்களேன், அதுக்கு காசு தானே தரோம், ஏன் கொடுக்க மாட்டாங்க? இப்போ புரியுதுங்களா? எப்போவுமே வியாபாரிகளுடைய திட்டத்துக்கும் வியாபாரிகளுடைய வழிமுறைக்கும் தான் வாடிக்கையாளர்கள் போகணுமே தவிர இங்கே வாடிக்கையாளர்களுக்காக வியாபாரிகள் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. மகாத்மா காந்தி சொன்னார், கஸ்டமருக்காக தான் ஓனர்ஸே, கஸ்டமர் அவ்வளோ முக்கியம் அப்படின்னார். ஆனால் அது கிடையாது, நம்ம முக்கியம்லாம் கிடையாது. நம்ம ஒரு பொருளை வாங்கினாலும் வாங்கலைனாலும் வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கும். எளிமையாக சொல்கிறேங்க, பொருளாதாரம் தெரிஞ்சவங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது தங்கம் விலை ஏறுது, இல்லை ஏதாவது ஒரு பொருளோட விலை ஏறுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒன்று பற்றாக்குறையாக இருக்கணும், இல்லை தேவை அதிகமாக இருக்கணும். இங்கே தங்கத்தோட தேவை அவ்வளோ அதிகமாக இருக்குது. தங்கத்தோட விலை ஏறுதுன்னு எல்லா நியூஸ் சேனல்ஸும் சொல்கிறாங்களே தவிர தங்கம் ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்பனை ஆச்சுன்னு யாராவது சொல்கிறாங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் தங்கத்தை வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா இங்கே டிமாண்ட் இல்லை. உற்பத்தி நல்லா தான் இருக்குது, ஆனால் டிமாண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இஸ்ரேலுக்கும் காசாக்கும் பிரச்சனையாச்சு. அரபு நாடுகளெல்லாம் நாம்கே வாஸ்க்குன்னு குரல் கொடுத்தாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். காசா மேலே இஸ்ரேல் தாக்குதல் பண்ணுது. காசாவில் இருக்கிற அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள். இந்த அரபு நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள் இல்லையா? இந்த அரபு நாடு நினச்சா கண்டிப்பாக இந்த சண்டையை நிறுத்திக்க முடியுமான்னா முடியும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லை. நல்லா யோசிங்க. உலக அளவில் எண்ணெயை அதிகமாக உற்பத்தி பண்ணுறது யார்? அரபு நாடுகள் தான். நான் ஒரு லிஸ்ட்டு படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அல்ஜீரியா, ஈக்குவட்டோரியல் குனியா, கபன், ஈரான், ஈராக், குவைத்து, லிபியா, நைஜீரியா, ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, சவுதி அரேபியா, யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் அண்ட் வெனின்சுலா. இந்த யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸில் மட்டும் 7 நாடு இருக்குது. புரியுதுங்களா? இந்த 7 நாடும் முஸ்லீம் நாடு. அது இல்லாமல் சவுதி அரேபியா, அது ஒரு முஸ்லீம் நாடு. ஈரான், ஈராக், அது ஒரு முஸ்லீம் நாடு. குவைத்து, அது ஒரு முஸ்லீம் நாடு. லிபியா, அங்கேயும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க. நைஜீரியாலையும் அதிகமாக முஸ்லீம்கள் இருக்காங்க. 50% முஸ்லீம்கள் இருக்காங்க. 48.1% அதாவது கிறிஸ்டியானிட்டி, மீதி மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஸோ நைஜீரியாவை விட்டுருங்க, லிபியா, குவைத்து, சவுதி அரேபியா, இந்த 7 நாடு, யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ், இந்த 7 நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் யூரோப் கண்ட்ரீஸ்க்கு, அப்புறம் அமெரிக்காவுக்கு, ஏஷியாவுக்கு எண்ணெயை தரமாட்டோம், நீங்கள் எல்லாரும் இஸ்ரேலை வலியுறுத்துங்க, காசா மேலே தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த சண்டை முடிவுக்கு வந்திருக்குமா? இல்லையா? வந்திருக்கும். ஆனால் ஏன் இதை யாரும் பண்ண மாட்டாங்க?
அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, தமிழனுக்கு எதிரி தமிழன் தானே. இது தமிழனுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாத்துலேயும் அப்படி தான். முஸ்லீமுக்கு எதிரி முஸ்லீமே தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா இந்த சவுதி அரேபியாவை எடுத்துக்கோங்களேன், இது வந்து இன்னும் மன்னர் ஆட்சியில் தான் இருக்குது. இந்த யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸில் இது வரல, புரியுதுங்களா? இந்த மன்னர்கள் இருக்காங்களே, அவங்க எப்பவுமே தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை அப்படியே நிலையாக கொண்டு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஆடம்பரத்தை வந்து இறங்கி வரமாட்டாங்க, புரியுதுங்களா? அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வ அதிகாரி சர்வ வல்லமைப்பட்ட வல்லரசு நாடுகளை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்? பயம். திடீர்னு இந்த வல்லரசு நாடு இந்த சவுதி அரேபியாலையோ இல்லை யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ்லேயோ ஒரு குழப்பத்தை பண்ணி மக்களாட்சியை கொண்டு வந்துட்டா தங்கள் ஆடம்பரமாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பயம். இதனால் இவங்க எல்லாருமே வல்லரசு நாடுக்கு பைன் பண்ணி தான் இருப்பாங்க, வேறு வழியே கிடையாது. அதாவது தீவிரவாதிகள்னு சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜிஹாத் அப்படிங்கிறாங்க, புனித போர்ன்றாங்க. தான் மதத்துக்காக அவங்க உயிரை கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஆனால் அவங்க உயிரை கொடுக்குறாங்க, அடுத்தவங்க உயிரை எடுக்கிறதுல அது வந்து ரொம்ப வந்து கொடூரமான விஷயம். அடுத்தவங்க உயிரை வந்து எடுக்கக்கூடாது, அது தீவிரவாதம் தான். ஆனால் புனித போர்னு ஏதோ ஒரு விஷயத்த தான் மதத்துக்காக பண்ணணும்னு போகிறாங்க. ஆனால் இந்த அரபு நாடுகள் என்ன பண்ணுது தான் மதத்துக்காக? ஒன்றும் பண்ணுறது கிடையாது, புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஏன்? எல்லா இடத்துலையும் இலுமினாட்டிகள் தங்களுடைய ஆக்டோபஸ்காரங்களை விரித்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அத்தனை நாடுகளும் இந்தியா உட்பட அடிபணிஞ்சு தான் ஆகணும். ஸோ தங்கம் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுதுன்னு பயப்படாதீங்க. ஒரு பக்கம் இந்த கேன்சர், இப்போ நம்ம பார்த்தோம் இங்கிலாந்து அந்த மன்னர் குடும்பத்திலேயே வந்து நிறைய பேருக்கு கேன்சர் நோய் வந்து வந்திருக்கு, பார்த்தீங்களா? அவங்கக்கிட்ட இல்லாத தொழில்நுட்பமாக உலகம் ஃபுல்லாக இங்கிலீஷ் மெடிசன் தான் கொடி கட்டி பறகுது. ஆனால் மன்னர் குடும்பத்திலே இப்படி ஒரு பிரச்சனை. இங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும். தனக்கு கட்டுப்படாதவங்க யாராவது இருந்தால் இந்த இலுமினாட்டி குடும்பம் அழிக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. அப்போது அது எப்படி? நீங்கள் நல்லா பாருங்கள், அவ்வளோ பெரிய மன்னர் குடும்பம், இங்கிலீஷ் மெடிசனுக்கே பூர்வீகம் அந்த நாடு தான். ஆனால் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் நோய் இருக்குதா இல்லையா, வருமா, சரியாக டயக்னோஸ் பண்ண முடியல, அந்த நோய்க்கு அவங்க ஆளாக்கிட்டாங்க. சிந்திச்சு பாருங்கள், புரியுதுங்களா? இலுமினாட்டி குடும்பம் நினச்சா எது வேணாலும் பண்ணோம். நம்ம இதிலேருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, கல்வி அறிவை கொடுங்க. யூதர்கள் தான், நான் என்னுடைய பழைய வீடியோவில் சொன்னேன், யூதர்கள் தான் அதிகமாக உங்களுக்கு வந்து நோபல் பரிசு வாங்கினவங்க. அந்த மாதிரி கல்வியை கொடுங்க. கல்வியில் சிறந்தால் மட்டுமே நம்ம எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி பெற முடியும், சர்வே பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பல மர்மங்களை நான் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக தருவேன். அதுக்குண்டான நான் மேற்கொண்டுட்டு இருக்கேன். Y2B சேனல் நேயர்களுக்கு நன்றி.